இன்னைக்கு வந்து கார்ன் சிப்ஸ் ஈவினிங் சண்டே ஸ்நாக்ஸ் ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாயிடுச்சா என்னன்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு கார்ன் சிப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மொத்தமாக போட்டு அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அழகாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் சூடாகணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு ஒரு பவுலில் உப்பு ப்ளஸ்ஸு வெறும் மிளகா பொடி இதையும் போட்டுக்கலாம். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அவங்க எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் உடம்புக்கு நல்லது, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சது ஓகே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா 1 வீக் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு. இந்த ஐட்டத்தை பார்த்துட்டிங்களா, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இதோட ஹெல்த்தியான ஃபுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். மறக்காமல் தேவி கிச்சன் சேனலை வந்து பதிவு பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.